அன்னை தமிழுக்கு வணக்கம். மாணிக்க வாசகர் அருளிய திருவம்பாவை மார்கழி 20. போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர் என்ற திருவம்பாவையினுடைய விளக்கம். போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளிர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள், போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரிகம், போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள், போற்றி யாம் மார்கழி நீராடு ஏலோர் எம்பாவாய். இந்த பாடலினுடைய விளக்கம்: சூரியோதயம் கண்டு நீராட்டத்தை முடித்து கொண்டு கைங்கரிய பிரார்த்தனையுடன் நல்ல கணவர் வாய்க்க வேண்டும் என்ற நோன்பு பிரார்த்தனையுடனும் கரையேறிவிட்டார்கள். இனி முடிவுரையாக இறைவனது இணையடிகள் போற்றப்பெறுவதை காண்கிறோம். கன்னியர் அனைவரும் ஒரு முகமாக ஒரு குரலில் செலுத்தி கொள்ளும் வணக்கம் இது. ஆம், கன்னியர்கள் அனைவரும் ஒரு முகமாய் ஒரு குரலில் செலுத்தி கொள்ளும் வணக்கம் இது. போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் என்று தொடங்குகிறார்கள். ஆதியாக இருக்கும் இறைவனே அந்தமாகவும் இருக்கிறான் என்று போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளிர்கள் என்கிறார்கள். பொய்கையில் தாமரை மலர்கள், கரையில் செந்தளிர்கள். இத்தகைய இயற்கை அழகுகளுக்கிடையே இவர்கள் யாவருக்கும் எல்லாவற்றுக்கும் ஆதி அந்தமாகிய திருவடிகளை போற்றத் தொடங்குகிறார்கள். முடிவிடம்தான் எவ்வளவு வசீகரமானது என்பதை உய்த்துணர வைப்பது போல் வசீகரமாக அமைந்திருக்கிறது. அந்தமாம் சந்தளர்கள் என்ற அருமையான வாக்கு. தளிரிலிருந்து மலர் தோன்றுவது போல அந்தத்திலிருந்து ஆதியாகும் நிலைமை மறுபடியும் ஏற்படுகிறது என்பது குறிப்பு. ஆதியாம் நிலைமைக்கும் அந்தமாம் நிலைமைக்கும் இடையே நடைபெறுகின்றது சிவபெருமானது ஐந்தொழில்கள். இவற்றை கூறத் தொடங்கி முதல் தோற்றமாகிய படைப்பை குறிப்பிடுகிறார்கள். போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், தோற்றத்தை குறிப்பிட்ட பின், அதாவது ஆக்களை குறித்த பின் அழித்தல் அல்லது காப்பாற்றுதல் குறிக்கப்படுவதை காண்கிறோம். போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் என்பது அழித்தலை எவ்வளவு வசீகரமாய் குறிப்பிடுகிறது. இந்த நிலையில் உயிர்கள் வினைப்பயன்களை அனுபவித்து இன்ப துன்பங்களை நுகர்கின்றன. இப்படி அனுபவிக்கச் செய்வதற்கு காரணமாகிய பூங்கழல்கள் தங்களை காத்தருள வேண்டும் என்கிறார்கள். ஆக்களையும் அழித்தலையும் குறிப்பிட்ட பின் அழித்தலை குறிப்பிடுகிறார்கள். போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள், எல்லா உயிர்களுக்கும் ஒடுக்கத்திற்கு காரணமாகிய திருவடிகள் தங்களை காத்தருள வேண்டும் என்கிறார்கள். இங்கே ஈறு என்று குறிப்பிடும் ஒழுக்கம் வேறு, இதற்கு முன் அந்தம் என்று குறிப்பிடப்பட்ட முடிவிடம் வேறு. அந்தம் என்பது திரும்பி வராத முத்தி என்ற விடுதலை நிலை. இந்த ஈறு கர்ம பரிபாகம், அதாவது பக்குவம் ஏற்படுத்துவதற்காக ஒடுங்கும் இடம் என்பர். இனி மறைத்தல் என்பதையும் சிவபெருமானது ஐந்தொழில்களில் ஒன்றாக கூறுகிறார்கள். போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரீகம் என்கிறார்கள். திருமாலும் நான்முகனும் காண முடியாதபடி மறைந்து நின்ற திருவடிகள் தங்களை காத்தருள வேண்டும் என்கிறார்கள். மறைத்தல் இங்கே மறைபொருளாக குறிக்கப்படுகிறது, நேர்முகமாய் கூறப்படவில்லை. இனி அருளல் என்ற ஐந்தாம் தொழில் கூறப்படுகிறது. போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள், ஆட்கொண்டு அருளல் என்ற இத்தொழிலையும் திருவடிகளே செய்கின்றன என்பதை தங்கள் அனுபவத்தை ஒட்டி பேசுவது போல் பேசுகிறார்கள். கடைசியாக மார்கழி நீராட்டம் தங்களை காத்தருள வேண்டும் என்று கூறுகிறார்கள். இறைவனை இவ்வளவு பக்தி காதலுடன் வாழ்த்துவதற்கு மார்கழி நீராட்டம் காரணமாக அமைந்ததால் இந்த நீராட்டத்தையும் போற்றுகிறார்கள், வாழ்த்துகிறார்கள். போற்றியாம் மார்கழி நீர் ஆடு ஏலோர் எம்பாவாய் என்று முற்றுப்பெறுகிறது இந்த திருவம்பாவை. இந்த பாட்டிலே இறைவன் திருவடிகள் எவ்வளவு வசீகரமாக வர்ணிக்கப்படுகின்றன. பாதமலர் என்றும், செந்தளிர்கள் என்றும், பொற்பாதம் என்றும், பூங்கழல்கள் என்றும், பொன் மலர்கள் என்றும் இப்படியெல்லாம் ஈடுபாடு தோன்ற வர்ணிக்கிறார்கள், வாழ்த்துகிறார்கள். 8 தடவை போற்றி போற்றி என்று போற்றுகிறார்கள்.
8 போற்றியுடன் ஐந்தொழிலும் காண்கிறோம். திருவடி பேரே முடிந்த முடிவு என்ற சைவ சமய கருத்தை இந்த திருவடி வணக்கம் வற்புறுத்துகிறது. இறைவனே, உன் திருவடி மலர்களை அருளி எங்களை பாதுகாப்பாயாக என்ற இறுதி பிரார்த்தனையுடன் மார்கழி நீராட்டத்தையும் போற்றி பாடி அந்த பொய்கை நீரை கடைசியாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு உதய சூரியனது இனிய ஒளியிலும் மூழ்கி கழிப்பவர் போல் மகிழ்ந்து தங்கள் இல்லங்களுக்கு திரும்புகிறார்கள் இக்கன்னியர்கள். மார்கழி நீராட்டத்தில் கலந்து கொண்ட சில பெண்களை நேரில் கண்ட மணிவாசகப் பெருமான் அகக்கண்ணாலும் கன்னியர் கூட்டம் ஒன்றை பார்த்து இவர்கள் கூற்றாக பாடி அருளியது இந்த திருவம்பாவை. அடிமலர்களை அருளி பாதுகாப்பாய், போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுக நின் அந்தமாம் சந்தலர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள், போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரீகம், போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள், போற்றி யாம் மார்கழி நீராடு ஏலோர் எம்பாவாய். முந்தைய பாட்டிலே இறைவனுக்கு அடைக்கலமாகி அன்பர் பணி செய்ய தங்களை ஆளாக்கிவிட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்ட செல்வச் சிறுமியர்கள் இப்பாட்டிலே நீராடி முடித்து கொண்டு இறைவன் தங்களை காத்தருள்க என்று திருவடிகளை போற்றுகிறார்கள். பாத மலர்கள் வசீகரமாக வர்ணிக்கப்படுவது சித்தம் அழகியாரின் பக்தி அழகை முடிவாக நம் உள்ளத்தில் பதிய செய்து விடுகிறது. போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுக நின் அந்தமாம் சந்தளர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள், போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரீகம், போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள், போற்றி யாம் மார்கழி நீர் ஆடு ஏலோர் எம்பாவாய். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.